இன்னைக்கு தான் வந்து உஸ்தாதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிட்டாங்க எல்லாருக்கும். விட்டா தோல் மேல கை போட்டுக்குவாங்க, ஒரு மொபைலை வாங்கி அவங்க நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க எல்லா மதரசாக்கள்லயுமே. எல்லா இடத்தையும் மாறி போச்சு இப்ப. ஆனா எங்க அசத்துல ஒரு அட்வைஸ் பண்ணா, ஏன் என்று கேட்கறதுக்கான தைரியம்லாம் எனக்கு கிடையாது. விளக்கம் சொல்லுங்க, எதுக்காக இப்படி சொல்றீங்க அப்படிலாம். என்ன புகாரியால கொண்டு போய் சேர்க்கிறப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல சொன்னார், நீ ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாத அப்படின்னு சொன்னார். ஏன்லாம் தெரியாது. அந்த கொடுமை என்னன்னா, நானும் 5 வருஷம் படிச்சு முடிச்சேன். இப்போ வரைக்கும் எனக்கு என் செட்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. என் செட் இப்ப ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அதே மாதிரி குரூப் இருக்கும் இல்லையா, எங்க காலேஜ்ல குரூப் இருக்கு மதரசால. அந்த குரூப்ல என்ன சேர்க்கவும் இல்லை, ஏன்னா நான் யார்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கவே இல்லை. ஆனா அது ஏன்லாம் தெரியாது. ஆசிரியர்மார்கள் உனக்கு எது சரியோ அதை சொல்லுவார்கள். ஒருவேளை இப்படி இருக்கலாம், நாம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா கல்வியுடைய அந்த போக்கஸ் மீறி நம்ம போயிருவோம் என்று என்னை சிறு வயதிலிருந்தே கவனித்த அந்த ஆசிரியருக்கு அது தெரிந்திருக்கலாம். இப்போது நீங்கள் பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள், உங்களை இத்தனை ஆண்டுகள் கவனித்த உஸ்தாத் உங்களுக்கென்று ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க படிச்சிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வருவார். ஒருத்தர் வந்தா, யா ரசூலல்லாஹ் அவுசினி, எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்வார். எனக்கு உபதேசம் செய்யுங்கள். அப்ப உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுவாங்க, குல் ஆமன்து பில்லாஹி சும்ம இஸ்தகிம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல், அதுல உறுதியா நில்லு அப்படின்வார். அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் வருவார், அவர் கேட்பார், யா ரசூலல்லாஹ் அவுசினி, இறை தூதரே எனக்கு உபதேசம் செய்யுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தக்லப், கோபப்படாத. ஃபரத்தத மிராரன், மறுபடியும் கேக்குறார், வேற ஏதாவது சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. ஃபரத்தத மிராரன், மாத்தி மாத்தி கேட்டார், வேற என்ன. கால லா தக்லப், உனக்கு கோபப்படாத. அதுல என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற உஸ்தாதுக்கு தெரியும் கேட்டு வரக்கூடியவருக்கு எது தேவை என்று.